God, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நான் ஆனந்திப்பேன். இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்த எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா இயேசுவல்லார் சார்ந்திடவோ இக முதல் வேறென யாருமில்லை. கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 22 வரை. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளையின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே? அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்கிறார். என் கட்டளையின்படி செய்கிறவன் அதனாலே பிழைப்பானே. ஆனால் இவர்களோ என் கட்டளையின்படி நடக்கவே இல்லை. அவங்க பிள்ளைகளானது அப்படி நடப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் நடக்கலை. நான் பரிசுத்தமாக்கின என் ஓய்வு நாட்களை அவர்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கவில்லை. என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் அவர்களை தண்டித்தேன். ஆனாலும் அவர்களை முழுவதுமாய் தண்டிக்காமல் என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்தேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய நீதின்படி, நம்மளுடைய நியாயத்தின்படி, நாம் நடக்கிற பாதையின்படி கர்த்தர் நம்மை தண்டிக்க நினைத்தால் நம்மளை இந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு அவருடைய அன்பின் நிமித்தமாய் நமக்கு கிருபை செய்து நம்மை இந்நாள் மட்டும் உயிரோடே வைத்திருக்கிறார். நாம் அதனாலே பிழைத்திருக்கோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தமாக்கின அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து அவருக்கு பிரியமானதை செய்வோமானால் அவருடைய கிருபை நம்ம மேல் நிச்சயமாய் இருக்கும். அவருடைய கிருபை நம் பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றென்றைக்கும் நிற்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமாய் அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கலாமா? நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே? அப்பா, இந்த நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களே, நன்றிப்பா. நீர் எங்களுக்கு நியமித்த நீர் பரிசுத்தம் பண்ணின ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரித்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவரும் முண்டைக்கரத்தை தருகிறோமப்பா. அதனால் என் பரிசுத்த நாமத்து நிமித்தம் ஆண்டவரே நான் கிருபை செய்தேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆமாப்பா, எங்களுடைய நீதியெல்லாம் கந்தேதான் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த நாமத்திலும் எங்களுக்கு கிருபை செய்து எங்கள் ஒவ்வொரு நீ பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொரு முண்டை கருத்தை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமை பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமேன், ஆமேன்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.